அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பேச்சியான் என்று சுற்றுலா ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிக்கொண்ட இரண்டாவது டுவெண்டி போட்டியில் பாகிஸ்தான் அபார வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. உலக கிண்ணத்திற்கான பயிற்சி ஆட்டங்களாக இந்த போட்டிகளில் ஆஸ்திரேலியா அணி பாகிஸ்தானில் விளையாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாகிஸ்தானை இந்த தொடரை 2-0 என்று கைப்பற்றது ஆஸ்திரேலியாவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் இது பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா அணி 2020 என்கின்ற போது அவர்களும் ஒரு சிறந்த அணி. ஆனால் அதிர்ச்சிகரமாக நேற்றைய நாளில் பாகிஸ்தானிடம் தொடரை பறிகொடுத்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியா அணி. பாகிஸ்தானில் நேற்றைய நாளில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது. இது லாகூரில் இந்த போட்டி நடைபெற்றது. சல்மான் அலி ஆகா நேற்றைய நாளில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டார். முதல் விக்கெட்டாக ஃபஹ்ரான் நேற்றைய நாளில் 5 ஓட்டங்களோடு நாட்டம் இழந்திருந்தார். ஐபியூ நேற்றைய நாளில் 23 ஓட்டங்கள் எடுத்துக்கொள்ள சல்மான் அலி ஆகா மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி தந்தார். அவர் நேற்றைய நாள் 76 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 40 பந்துகளில் 8-4 ஓட்டம், 4-6 ஓட்டங்களாக 190க்கும் மேலாக ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நேற்றைய நாளில் ஆடியிருந்தார். அவர் டெஸ்ட் போட்டிகளுக்காக மாத்திரம் பயன்படுத்தப்பட்ட ஒரு வீரராக இருந்தார் சல்மான் அலி ஆகா 2020 வடிவனான போட்டியிலும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்றைய நாள் பாபர் அசாம் 2 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 5 பந்து வீச்சுகளில். அவருடைய ஒரு நாள் போட்டிக்காக விளையாடக்கூடிய பாபர் அசாமை 2020 அணிக்குள் வைத்திருப்பது மிக ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டது. உஸ்மான் கான் நேற்றைய நாளில் 53 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 36 பந்துகளில் 4 ஓட்டம், 2-6 ஓட்டங்களாக. சதாப் கான் 28 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். இறுதியில் 20 பந்துகளை சந்தித்து 4 ஓட்டம், 2-6 ஓட்டங்களாக. முகமது நவாஸ் 9 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக 198 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்ட 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவில். ஆஸ்திரேலியாவினுடைய பந்து வீச்சிலே சாம்பா 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அப்ரோட் நேற்றைய நாளில் 33 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டு 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். கொன்லி நேற்றைய நாளில் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். குர்மனே 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். பெர்லிட் நேற்றைய நாளில் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ஒட்டுமொத்தமாக 5 விக்கெட்டுகளை தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை நேற்றைய நாள் பந்து வீச்சாளர் ஆஸ்திரேலியா அணி பந்து வீச்சாளர் ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி மிக மோசமான துடுப்பாட்டத்தின் காரணமாக விக்கெட்டுகள் ஒவ்வொரு நிலையான விக்கெட்டுகள் ஆங்காங்கே சில பார்ட்னர்ஷிப்கள் கிடைக்காதன் காரணமாக மிக மோசமாக முறையில் 108 ஓட்டங்களுக்குள் 15.4 ஓவர்கள் ஆட்டமிழந்ததன் காரணமாக பாகிஸ்தான் அணி 90 ஓட்டங்கள் மிகப்பெரிய வித்தியாசத்தில் நேற்றைய நாளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அணித்தலைவர் ஜான் மார்ச் நேற்றைய நாளில் மிச்சல் மார்ச் நேற்றைய நாளில் 18 ஓட்டங்கள் ஆட்டமிழந்திருந்தார். த்ரேசட் 4 ஓட்டங்களோடு ஏமாற்றம் அளிக்க கிரீன் மாத்திரம் நேற்றைய நாளில் 35 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 20 பந்துகளை சந்தித்து 4 ஓட்டம், 2-6 ஓட்டங்கள் ஆனாலாக. அதில் மிக முக்கியமானது சதாப் கான் உஸ்மான் பனுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிழந்திருந்தார். ஜோர்ஜ் இங்கிலீஷ் நேற்றைய நாளில் 5 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்திருந்தார். ரன்சோ நேற்றைய நாளில் 2 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க ஒட்டுமொத்தத்தில் ஷார்ட் மாத்திரம் 27 ஓட்டங்களை கொடுத்து நம்பிக்கை கூடிய ஒரு நட்சத்திரமாக இருந்த வேளையில் அவரும் ஆட்டமிழக்க ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலியா 108 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து ஆட்டமிழந்தது. பாகிஸ்தான் அணி சார்பாக அதிகூடிய விக்கெட்டை எடுத்துக்கொண்டவர் 14 பந்துகளுக்கு 3 விக்கெட்டுகள் அப்ரார் மற்றும் நேற்றைய நாளில் 3 விக்கெட்டை கைப்பற்றி கொடுத்தார். இதன் காரணமாக அப்ராரினுடைய சிறப்பான சுழல் பந்து வீச்சின் காரணமாக நேற்றைய நாளில் ஆஸ்திரேலியா வீழ்த்தி பாகிஸ்தான் 2-0 என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றிக் கொண்டது. தொடரும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிக்கொண்ட 3 போட்டிகளை கொண்ட 2020 தொடரில் தென்னாப்பிரிக்க அணி 2-0 என்ற அடிப்படையில் தொடரை முன்னணியில் கைப்பற்றிருந்த போது நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவுகளுக்கு ஒரு ஆறுதல் வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது. நேற்றைய நாளில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது தென்னாப்பிரிக்க அணி. முதலில் துடுப்படுத்தாடுவதற்கு மேற்கிந்திய தீவுகள் அளித்த போது அவர்கள் 20 ஓவர்கள் முதலில் துடுப்படுத்த ஆடிய வேளையில் மழையின் குறுக்கின் காரணமாக டக்லோத்தூஸ் முறையில் நேற்றைய நாளில் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். 10 ஓவர்கள் மாத்திரமே நேற்றைய நாளில் வீசப்பட்டிருந்தது. 10 ஓவர்கள் நிறைவில் அவர்கள் 114 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார்கள். 3 விக்கெட்டுகளை இழந்து. இதில் அதிகபட்சமாக ஷேஹோப் நேற்றைய நாளில் அணித்தலைவர் 48 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். 25 பந்துகளை சந்தித்து 3-4 ஓட்டம், 4-6 ஓட்டங்களாக. ஜொனத்தன் சார்ல்ஸ் நேற்றைய நாளில் எந்தவித ஓட்டங்களை பெறாமல் ஆட்டமிழந்திருந்தார். ஷிப்ரன் எட்மேர் நேற்றைய நாள் 48 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 22 பந்துகளில் 6 ஓட்டங்களை அடித்திருந்தார். 4 ஓட்டங்களாக. அவர்தான் நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவுகள் சார்பாக அதிகூடிய ஸ்ட்ரைக் ரேட்டுடன் துடுப்படுத்தாடிய ஒரு வீரர். ரோவன் போவெல் நேற்றைய நாள் 13 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். அவரும் ஆட்டமிழக்க ஷெப்பர்ட் 3 ஓட்டங்கள் எடுக்க ஒட்டுமொத்தத்தில் 3 விக்கெட்டுகளை 114 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது மேற்கிந்திய தீவுகள். தென்னாப்பிரிக்க அணியினுடைய பந்து வீச்சிலே மிக சிறப்பாக செய்திருந்தவர் என்றால் நேற்றைய நாளில் லூயி இங்கிடி
2 ஓவர்கள் பந்து வீசி 19 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். லிண்டே 2 ஓவர்கள் வீசி 9 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். விக்கெட்டுகள் எதுவும் கைப்பற்றவில்லை. கேசவ மகாராஜா 2 ஓவர்கள் பந்து வீசி மிக மோசமாக ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 38 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ஹைடின் மாக்ரம் நேற்றினால் 1 ஓவர்கள் பந்து வீசி 18 ஓட்டங்களை விட்டுக் கொடுக்க போஸ் நேற்றினால் 2 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். மாக்காப்பையும் ஒரு விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். இதன் மூலமாக வெற்றி இலக்காக நேற்றினால் டக்ளோத் முறையில் 125 ஓட்டங்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்த வேளையில் தென்னாப்பிரிக்க அணியால் 118 ஓட்டங்கள் மாத்திரமே எடுக்கப்பட்டது 10 ஓவர்கள் நிறைவில். விறுவிறுப்பான இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியின் சார்பாக அதிகூடிய ஓட்டத்தை எடுத்துக்கொண்டவர் சுமித் மாத்திரம் 26 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். மாக்ரம் 2 ஓட்டங்களுடன் ஏமாற்றம் அளிக்க டீனின் கோக் நேற்றினாலில் 28 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 14 பந்துகளில் பிரைவன்ஸ் 17 ஓட்டங்கள், ரிக்கிஷன் 15, லிண்டே 17. அவரும் சிறப்பாக துடுப்படுத்தாடும் முயற்சி வேளையில் அவரும் 10 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்ததன் காரணமாக தென்னாப்பிரிக்க அணி ஒட்டுமொத்தத்தில் 118 ஓட்டங்கள் எடுத்திருந்த வேளையில் 6 விக்கெட்டுகள் இழந்திருந்தார்கள் 10 ஓவர்கள் நிறைவில். இதன் காரணமாக நியூசிலாந்து அணி டக்ளோத் முறையில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 6 ஓட்டங்களால் நேற்றைய நாளில் தென்னாப்பிரிக்காவை வெற்றி பெற்றிருந்தது மேற்கிந்திய தீவுகள். தொடரை 2-1 என்ற அடிப்படையில் ஆறுதல் வெற்றியுடன் மேற்கிந்திய தீவுகள் செல்ல உலகின போட்டிகளுக்காக மேற்கிந்திய தீவுகள் அணியும் தயாராக வருகிறது. தென்னாப்பிரிக்க அணியும் பார்ப்போம் இந்த தொடரில் எவ்வாறான முயற்சிகளை இடப்பட போகிறார்கள் என்று. ஹோல்டர் நேற்றினால் 1 விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார். அக்கீல் ஹுசைனுக்கும் 1 விக்கெட் கிடைத்திருந்தது. மோட்டி நேற்றினாலில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். அவர் தான் நேற்றினால் சுழில் அப்படியே தென்னாப்பிரிக்கனுடைய துடுப்பாட்ட வீரர்களை அப்படியே முடக்கி போட்டிருந்தார் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தது. குல்டேஷ் மோட்டியினுடைய பந்து வீச்சு 2 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். அல்சாரி ஜோசப் நேற்றினால் 1 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். 23 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றிருந்த கொள்ளாமல் ஒட்டுமொத்தத்தில் 6 விக்கெட்டுகள் இருந்திருந்த தென்னாப்பிரிக்க அணி 6 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மோசமான தோல்வி சந்தித்ததன் காரணமாக இந்த தொடரில் 2-1 என்ற அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா ஏற்கனவே கைப்பற்றிய வேளையில் இந்த போட்டிகள் எதிர்வரும் 2020 உலகக்கிண்ணத்திற்கான தயார்படுத்தலுக்காக இந்த போட்டிகள் நடைபெற்றது இங்கே சுட்டிக்காட்டுற விஷயம். பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் இனிவரும் காலங்கள் நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை தினம் புதிய தகவலோடு வருகிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் என்று. நன்றி, வணக்கம்.